எல்லாமே முடிஞ்சு. இன்னைக்கு புதுசா தானே ஒண்ணு பண்ணலாமா? அதாவது நேத்து பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்காக நாங்க பெயிண்ட் அடிச்சிருந்தோம். அதுல எதிர்ச்சா அடிச்சோம் அந்த எல்லோ பெயிண்ட். சிம்பிளா இருக்கிறனால ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணலாம்னு தோணுச்சு. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் 2:25. சோ எது பண்ணுறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நான் ஒரு பிளான் ரெடி பண்ணிப்பேன். பெர்ஃபெக்ட்டா வரணும்னு சொல்லி நானே ஒரு டிசைனை டிரா பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்ல மார்க் பண்ணாதான் கடைசியில ஒரு நல்ல ரிசல்ட்டே தரும். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லடான்னு சொல்லி நானும் மார்க் பண்ணி டேப் போட்ட ஆரம்பிச்சிட்டேன். வெறும் லைன் ஸ்ட்ரிக்கா இந்த சிம்பிளா இருக்கும்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிப்ல ஒரு டைமண்ட் ஷேப் கொடுக்கலாம்னு தோணுச்சு. அண்ட் எனக்கு ஐடியா வந்தது இந்த டப்பால மீதியான பெயிண்டால தான். ஈவினிங் ஆனனால லென்ச் சாப்பிடல, அதனால சாப்பிட போயிட்டேன். வாழ்க்கையில நம்மனால எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்னாலும் நம்ம செஞ்சு காட்டுறது தான் நம்மளோட வேலை. பெயிண்டிங் முடிஞ்சோடனே தான் பார்த்தா நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு. ஆனா எனக்குள்ள ஒரு நம்பிக்கை கண்டிப்பா நல்லா வரும்னு. இந்த வால்ல நல்லா வந்துச்சுன்னா அந்த சைடும் பண்ணலாம்னு இருக்கேன். சரி வாங்க ஃபைனல் லுக்க பாப்போம். மடமடன்னு டேப்பை பிரிச்சுட்டு பார்த்தா ஒரு குட் ஃபீலிங்கா தாங்க இருந்துச்சு. அண்ட் மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. The next morning. சோ எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங். லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி ஒரு சின்ன அப்கிரேட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி என்னோட ஃபெதர்டு ஃப்ரெண்ட் வந்திருக்காங்களான்னு பார்த்துட்டு அவங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக அரிசி தூவி விட்டுட்டு நம்ம அப்கிரேட் பண்ண போலாமா? எப்பவும் போல ஒரு டிசைனை டிரா பண்ணிட்டு ஒரு குயிக் டிரான்சாக்ஷனா டேப் ஓட்டிட்டேன். நம்ம இதுல பெயிண்டிங் பண்ணி இருக்கும்போது நமக்கு போட்டியும் ஜூஸும் ஸ்நாக்ஸா கொடுத்தாங்க. ஃபைனல் ஃபினிஷிங் வந்த உடனே நம்மளோட டிசைனை பார்க்கலாமா? இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். சாம்பிளுக்காக பண்ண டிசைன்ல ஒரு மிரரை மாட்டினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஏத்த மாதிரி மிரரை செட் பண்ணிட்டு வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். The next day. இன்னைக்கு காலையில இருந்தே நின்று யோசிக்கிறேன், உட்காந்து பாக்குறேன், ஜன்னல்ல இருந்து பாக்குறேன். மேல சைடு எதனா ஒரு ஃபுல்ஃபில் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஐடியா, சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஆனாலும் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை எதனா ஒன்னு பண்ணிடுவேன்னு. அதனால எந்த டிசைன் வந்தாலும் பரவாயில்லன்னு நானும் டேப் போட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஃபைனலா டேப் ஓட்டி முடிச்ச உடனே மடமடன்னு சாப்பிட்டு பெயிண்ட சூஸ் பண்ணி வாங்க போயிட்டேன். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருந்தது. என்ன கலர் வாங்கலான்னு. ஃபைனலா மஸ்டர்ட் எல்லோக்கு நேவி ப்ளூ அடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால நேவி ப்ளூ பெயிண்ட வாங்கியாச்சு. ஒன்ஸ் பெயிண்டையும் கலரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வால்ல அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ பார்ட் 3 இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஒரு சப்போர்ட்டிவா எனக்கு இருக்கும். சரி வாங்க டேப்பை பிரிச்சுட்டு ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பாப்போம். பிரிக்கும் போதே எனக்குள்ள ஒரு சந்தோஷம், கண்டிப்பா நல்லா வந்திருக்குன்னு சொல்லி ஃபைனல் லுக்க கவுண்ட் டவுன்ல ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. 1 2 3 இதோ